ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற ரீசனிங் டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் 2A மெயின்ஸுக்கு அந்த 27 ரீசனிங் டாபிக் வந்து சீரியஸா நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ அதுல இது பார்த்தீங்கன்னா 27ஆவதா இருக்கக்கூடிய டாபிக் தான் ஸ்கொயர் கம்ப்ளீஷன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாடல்ல இருக்கும். ஸோ எந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத டீடைல்டா சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இதோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? சோ அதாவது ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலா பஸர்ஸ் எல்லாருமே பார்த்திருப்போம் இல்லையா? சோ குட்டீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க இல்லையா பஸர்ஸ், பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சோ இதை வந்து நம்ம அந்த இமேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், மேட்ச் பண்ணி வைப்போம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் இங்க பாருங்க, ஒரு இமேஜ் இருந்ததுன்னா அதை வந்து தனித்தனியா இந்த மாதிரி சிங்கிளா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை மெர்ஜ் பண்ணி அந்த இமேஜை கரெக்டா கொண்டு வருவோம் இல்லையா? சோ இதுக்கு பேர் பஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் இதே மாதிரி தான். ஓகேங்களா? சோ இதே மாதிரி தான் என்ன அப்படின்னா ஸ்கொயரை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அவங்க பிரிச்சு கொடுத்துருக்க அந்த பார்ட்ஸை ஜாயின் பண்ணி நம்ம ஒரு ஸ்கொயரை மேக் பண்ணணும். இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கம்ப்ளீஷன். ரொம்ப சிம்பிளானது தான். அவங்க क्वेश्चन என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இதுல 3 மாடல் இருக்கு. ஓகேங்களா? சோ ஒரு மாடல் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 5 ஆப்ஷனும், அதாவது 5 இமேஜ் இல்லைன்னா 4 இமேஜ் கொடுத்துட்டு அதுல 3 இமேஜ் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்கொயரை மேக் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல். இதுவே ரெண்டாவது மாடல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா அதுல பாதி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்கொயரே கிடையாது. இது ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா இதுல பாதி இமேஜ் வந்து இந்த மாதிரி கிடையாது, வேற மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. மீதி பாதியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பாதி இமேஜ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இப்படி ஏதாவது கொடுத்துட்டு இதுக்கு மேல இப்படி வர்றது இல்லையா? சோ இது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சோ பாதி கொடுத்து இன்னொரு பாதியை கேட்டா அது மாடல் 2. இதே மாடல் 3 பாத்தீங்க அப்படின்னா 5 ஆப்ஷன், அதாவது 5 படங்கள் கொடுத்துருவாங்க. அதுல 2 ஜோடி படங்கள் நம்மளால மேக் பண்ண முடியும். அதாவது ABCDE இருக்குன்னா ஏதோ 2 இமேஜ் மேக் பண்ணி ஒரு ஸ்கொயரும் இன்னொரு 2 இமேஜ் மேக் பண்ணி ஒரு ஸ்கொயரும் நம்மளால கொண்டு வர முடியும். அந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒன்னு இருக்கும் இல்லையா? சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன். ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். அந்த மாதிரி விடுபட்டு இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்திருக்க அந்த 5 படங்கள்ல இருந்து 3 படங்களை மெர்ஜ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கொயர் மேக் பண்ணணும். ரெண்டாவது பாதி கொடுத்திருப்பாங்க, இன்னொரு பாதியை கண்டுபிடிக்கணும். மூணாவது 5 இமேஜ் இருக்கும். 5 இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே பாதி இமேஜ் தான் இருக்கும். 2 பாதியை மேக் பண்ணி ஒரு ஸ்கொயரும் இன்னொரு 2 பாதியை சேர்த்து ஒரு ஸ்கொயரும் 2 ஸ்கொயரும் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராவா இருக்க அந்த ஒரு பாதி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கும். சோ क्वेश्चन ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்க. சோ இந்த மாதிரி இமேஜ் கொடுத்துருக்காங்களா? பாருங்க 5 இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல பாருங்க 3 கொடுத்துருக்காங்களா? சோ என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த 3 மெர்ஜ் பண்ணி நம்மளால வந்து ஒரு ஸ்கொயரை மேக் பண்ண முடியும். சார் பாருங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ABC. ஓகேங்களா? இது ஆப்ஷன் வச்சு நீங்க போட்டுக்கலாம். ஒரு சிலது நம்மளால இந்த இமேஜை வச்சே போட முடியும், ஒரு சிலது நம்மளால போட முடியாது. ஏன்னா அவங்க வந்து அதே இதுல கொடுத்துருக்க மாட்டாங்க, சேம் அதே மாதிரி இருக்காது, ரொட்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், நம்மளால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருந்து எடுத்துக்கோங்க. பாருங்க ABC. ஏ இங்க இருக்கா, பி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா இங்க இருந்து ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்படி இல்லை அப்படின்னா இப்படி வரும். ஓகேங்களா? இப்படி வந்ததுன்னு கூட வச்சுக்கோங்க. இப்படி வந்தது அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு இந்த இமேஜ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இந்த இமேஜ் இது கூட சேர்த்து நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த ஸ்கொயரை மேக் பண்ண முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? சோ அப்போ இதை விட்டுறலாம். அடுத்து பாருங்க. சோ இது தப்பு. சோ இது வராதா? அடுத்து பாருங்க ஆப்ஷன் பி பாத்தீங்க அப்படின்னா BCD, அதாவது இந்த 3 ஜாயின் பண்ணி நம்மளால கொண்டு வர முடியுமான்னு கேக்குறாங்க. இது இருக்கு இல்லையா? இது அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்களேன். சோ இதை ரொட்டேட் பண்ணீங்கன்னா எப்படி வரும், இப்படி வரும் இல்லையா? சோ இப்படி வந்து இப்படி ஜாயின் பண்ணுதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடம் உங்களால ஜாயின் பண்ண முடியாது. இங்கேயும் உங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் வராது. சோ இதுவும் நம்மளால மெர்ஜ் பண்ணி இந்த இதை கொண்டு வந்து இதுக்கு இடையில வச்சு நம்மளால ஒரு ஸ்கொயர் மேக் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டடா அது ஸ்கொயரா வரணும். அப்ப இதுவும் வராது. சோ பாத்தீங்கன்னா BCD இது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? சோ அடுத்து பார்க்கணுமா? அடுத்த ஆப்ஷன் பாருங்க CDE. ஓகேங்களா? சோ C எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ C
டிஇ இந்த மூணை மெர்ஜ் பண்ணி நம்மளால ஒண்ணு கொண்டு வர முடியுமான்னு கேக்குறாங்க. பாருங்க ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஆகும், இப்படி வந்துச்சுன்னா ஒரு ஸ்கொயர் வந்துடும் இல்லையா. சோ இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒண்ணு நம்மளால சேர்த்த முடியாது இல்லையா. இப்படி சேர்த்தனா கூட இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடையாது, ஏன்னா இங்க ஸ்ட்ரைட்டா இருக்கு, இங்க கிராஸா போகுது இல்லையா. சோ அப்ப இது வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. சோ இது ஸ்ட்ரைட்டா இருக்கிறதால இந்த கிராஸ்ல நம்மளால ஜாயின் பண்ண முடியாது. அப்ப பிசி இந்த இதை வச்சு நம்மளால மேக் பண்ண முடியாது. ஓகேங்களா. சோ அடுத்து பாருங்க, சோ அடுத்த ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இருந்தாலுமே அதை அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டா வருதான்னு. பாருங்க சோ எப்படி நான் சொன்னேன், இதை இப்படி பண்ணி இப்படி ஜாயின் பண்ணாதான் வந்து ஒரு ஸ்கொயர் மேக் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. சோ இந்த இடத்துல ஒரு கட்டு போடுங்க. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல கட் போட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சோ இது வந்து இது அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நான் எடுத்திருக்கேன், ரொட்டேட் கூட பண்ணல, இது அப்படியே எடுத்து இங்க போட்டிருக்கேன். இது இருக்கு இல்லையா, இதை மட்டும் ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல இப்படி வச்சிருக்கேன். சோ என்ன ஆயிடுச்சு, இது பாருங்க, இது சி, இது பாத்தீங்க அப்படின்னா பி, இது பாத்தீங்கன்னா இ. ஓகேங்களா. அப்ப பிசிஇ இந்த மூணை வச்சு நம்மளால ஒரு கம்ப்ளீட்டடா ஒரு ஸ்கொயர் மேக் பண்ண முடியுது. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா. சோ தெளிவா அங்க கொடுத்துருக்க அந்த இமேஜ் தெளிவா பார்க்கணும், எந்த மூணை மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ இது எல்லாரும் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் தான், பட் எந்த அளவுக்கு குயிக்கா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுல இருக்கு. ஓகேங்களா. சோ பிராக்டிஸ் பண்ணி பாருங்க நிறைய கொஸ்டின். ஓகேங்களா. சோ அடுத்து பாருங்க அதே மாதிரி தான். சோ 3 இமேஜை மேக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணணும். பண்ணலாமா. பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் எடுங்க, ஏபிசி. ஓகேங்களா. சோ இப்போ இந்த இது வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க இப்படி இருக்கிறத நான் இப்படி அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்படி மாத்திக்கிட்டேன். ஓகேங்களா. சோ மாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதை நம்மளால ஜாயின் பண்ண முடியாது, இதை ஜாயின் பண்ணி ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இது வராது. ஓகேவா. அடுத்து பாருங்க, சோ இத பாத்தீங்க அப்படின்னா பிசிடி இந்த மூணையும் வச்சு பண்ணணும். சோ இப்ப பாருங்க, இது ஒரு ஸ்கொயரா மேக் பண்ற அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும் இல்லையா. சோ இந்த மாதிரி வரும்போது இதையும் நம்மளால, ஓகேங்களா, சோ இந்த ரெண்டையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ண முடியாது. அப்ப இது வராது. ஓகேங்களா. சோ பிசிடி வராது. அடுத்து பாருங்க ஏபிஇ. பாருங்க இந்த ஏ, அதுக்கப்புறம் பி, இதுக்கப்புறம் இ, அதாவது இந்த மூணையும் மெர்ஜ் பண்ணி நம்மளால கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க இ வந்திருக்கு இல்லையா. சோ இல இருந்து நம்ம ஈஸியா ஒரு ஸ்கொயர் போட முடியும் இல்லையா. சோ அப்படியே ஒரு ஸ்கொயர் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணியாச்சா. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த இது வர்ற மாதிரி, ஓகேங்களா. சோ ஏவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சியும் இங்க வர்ற மாதிரி நம்மளால மேட்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க. பாருங்க இப்ப இந்த இடத்துல ஒரு கோடு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கோடு போட்டோம்னா என்ன ஆயிடும், இந்த இமேஜ் வந்துடும் இல்லையா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஏ. அடுத்து இந்த இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வந்துடும். கரெக்டா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்னது, பி இல்லையா. சோ பி, சோ இது ஓகேங்களா. சோ இங்க பாருங்க இந்த இமேஜ் வந்துருச்சு. அடுத்து இது என்னது, இது இ. அப்போ ஏபிஇ வச்சு நம்மளால ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண முடியுது. அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கரெக்டா. சோ எந்த இமேஜை மேட்ச் பண்ணணும், அதாவது இந்த மாதிரி கொடுக்கறத நீங்க ஆப்ஷன் வச்சு எடுங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனா வந்துருச்சு, அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்ட்ரைட் லைனா வந்துருச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்க மேக் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் இதை எடுத்தேன். ஸோ இதை வச்சு நம்ம மேக் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கிறதால எந்த இடத்துல இருந்து எப்படி ஸ்டார்ட், அதாவது இப்படி வருமா இல்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படி வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கிறதுல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா வரும். ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, சோ இதுதான் நான் சொன்னேன் இல்லையா. சோ மாடல் 3 சொன்னேன் இல்லையா, 5 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. 2 மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு 2 அதாவது 2 மெர்ஜ் பண்ணும்போது மொத்தமா 2 ஸ்கொயர் கம்ப்ளீட்டடா கிடைக்கும். எக்ஸ்ட்ராவா 1 இருக்கிறது தான் ஆன்சர்னு சொன்னேன் இல்லையா. சோ அதே மாதிரி பார்க்கலாம். பாருங்க இந்த இது இருக்கு இல்லையா. சோ இப்ப நான் வந்து இதை ஒரு ஸ்கொயரா மேக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும், இப்படி வந்து இப்படி மேக் பண்ணுவேன் இல்லையா. சோ இந்த மாதிரி மேக் பண்ணாதான் ஒரு ஸ்கொயரா வரும். இதை அப்படியே திருப்பி பாருங்க, இங்க இருக்கு இல்லையா. சோ இதை அப்படியே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன், ஓகேங்களா. சோ இது வந்து மேட்ச் ஆகும். ஓகேவா. சோ இது வந்து இதுக்கு மேட்ச் ஆகும். அடுத்து பாருங்க, சோ இந்த இமேஜ் இருக்கு இல்லையா. சோ இதை எடுத்தீங்க அப்படின்னா இது பாருங்க இப்படி வந்து இப்படி வரும் இல்லையா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மேட்ச் ஆகும். சோ இது வந்து செகண்டுக்கு மேட்ச் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு கூட இதையும் செகண்ட் ஒன்னு கூட இதையும் மேட்ச் பண்ணிக்கலாம். அப்ப சென்டரா இருக்கிறது என்ன இருக்கு, உங்களுக்கு மேட்ச் ஆகாம நிக்குது இல்லையா. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா
ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம், இதை மட்டும் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா நீங்க இந்த டயக்ராம் அப்படியே பேப்பர்ல வரைஞ்சுக்கோங்க. பேப்பர்ல வரைஞ்சுக்கிட்டு இது அப்படியே ஒரு என்ன பண்ணுங்க, ஸ்கொயரா இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்கொயரே வர மாட்டேங்குது. அதாவது இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இதை ஒரு பேப்பர்ல உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரஃப் ஷீட்ல இப்படி வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இமேஜ் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஒண்ணுமே கிடையாது, இது இருக்கு இல்லையா, ஸோ இதை அப்படியே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இங்க பாருங்க சி இருக்கு இல்லையா, ஸோ சி கூட இது மேட்ச் ஆகும். இது இருக்கு இல்லையா, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி கூட மேட்ச் ஆகும். இந்த இமேஜ் இப்படி இதை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கோடு போட்டிருக்கு இல்லையா, ஸோ இந்த கோடு போட்டது இது 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 இது. ஓகேங்களா, இது அப்படியே நீங்க திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சி கூட மேட்ச் ஆகும். அடுத்து இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்கொயர் வரையணும்னா இங்க ஒரு கோடு போடணும் இல்லையா, ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அவுட்லைனோட அப்படியே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது மேட்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதாவது இ மேட்ச் ஆகும். ஸோ இதுக்கு பாருங்க, ஸோ இதுக்கு இது வந்துடும். ஓகேவா, அப்ப எக்ஸ்ட்ராவா மேட்ச் ஆகாம இருக்கிறது என்ன, இந்த இதுதான் உங்களுக்கு மேட்ச் ஆகாம இருக்கு. அப்ப டி தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர். புரியுதுங்களா, ஸோ ரெண்டு இதை மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட் ஆகும். மொத்தமா இங்க 4 இருக்கிறதால ரெண்டா சேர்த்து 2 ஸ்கொயர் மேக் ஆகும். ஒன்னு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா இருக்கும், அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிறது மட்டும்தான் கேள்வியா கேட்கறாங்க. இந்த மாதிரி பாதி இமேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்கில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த இடத்துல வரைஞ்சு பாதியை ஃபில் பண்ணிட்டேன், இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி திருப்பி பாருங்க. திருப்பி பார்க்கும்போது இது என்ன ஆகும், உங்களுக்கு இப்படி வரும் இல்லையா, ஸோ இப்படி வர்ற இதுல இந்த இடத்துல என்ன வருதோ அதை கவனிச்சு நீங்க ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பேப்பர்ல வச்சு நம்ம ஈஸியா போட்டுடலாம். அடுத்து பாருங்க, ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். ஸோ இது பாருங்க பாதி கொடுத்துட்டாங்க, பாதியை நம்ம இங்க இருந்து சூஸ் பண்ணணும். இதுவும் பாருங்க நம்ம அதே மாதிரி கண்டுபிடிச்சலாம். பாருங்க இங்க ஒரு கோடு போட்டு இப்படி இப்படி இழுத்து இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அவுட்லைனை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பேப்பர் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. இது கீழே வந்துடும், இது மேல போயிடும் இல்லையா, ஸோ கீழே வரும்போது எந்த மாதிரி ஷேப்ல வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப்ல வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். மற்றது எல்லாமே இதுக்கு தகுந்த மாதிரி இருக்காது. நீங்க அந்த பேப்பர்லயே ரஃப் ஒர்க்கு கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த பேப்பர்லயே இந்த மாதிரி பாதி இமேஜ் அப்படின்னா அந்த ஃபுல்லா ஒரு ஸ்கொயரை மேக் பண்ணுங்க. மேக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்கொயரை அந்த பேப்பர் அப்படியே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ சப்போஸ் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா அதை என்ன பண்ணுங்க, ஒரு 90 டிகிரி மட்டும் திருப்பி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ பேப்பரை நம்ம திருப்பி பார்க்குற அந்த ரொட்டேஷன் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே திருப்பி பாருங்க. பாதி ஸ்கொயருக்கு மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ பாதி ஸ்கொயர் பாதி வேல்யூ கொடுத்துட்டு பாதி ஸ்கொயரை கொடுத்துட்டு மீதி பாதியை கேட்டா மட்டும் நீங்க அதை 90 டிகிரி 180 டிகிரின்னு திருப்பி பார்க்கும்போது இங்க ஆப்ஷன்ல இருக்கிறது ஏதோ ஒண்ணு மேட்ச் ஆகும், நீங்க ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க 5th கொஸ்டின். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, தெளிவா கவனிச்சுக்கோங்க. இங்க ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கேட்கறாங்க, இந்த இடத்துல ஸ்கொயர் கேட்கல. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதனாலதான் இந்த கேள்வி எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்கறாங்கன்னா 3 இதை சேர்த்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அதாவது சமபக்க முக்கோணம் ஒன்று ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல முக்கோணம் தான் ஃபார்ம் பண்ணணும். இங்க போய் நம்ம வந்து ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ணணுமா அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது ட்ரையாங்கிளுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருந்தாலுமே அது தவறு தான், ஏன்னா இந்த இடத்துல கேட்கிற கேள்வி என்ன, ட்ரையாங்கிள் தான் மேக் பண்ண சொல்றாங்க. அப்ப எந்த 3 மெர்ஜ் பண்ணி நம்மளால கொண்டு வர முடியும் பாருங்க, ஏபிசி இந்த 3ஐயும் மெர்ஜ் பண்ணி கொண்டு வர முடியுமான்னு கேக்குறாங்க. பாருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பாதி மாதிரி இருக்கு இல்லையா, சோ இந்த பாதியை ஃபில் பண்ணுங்க. பாருங்க இப்படி வரும் இல்லையா, சோ இப்படி வரும்போது இந்த இதை நம்ம இங்க மேட்ச் பண்றோம்னு கூட வச்சுக்கோங்க. பட் ரெண்டுலயும் முடிஞ்சிருது, நமக்கு 3 இமேஜ் தேவைப்படாது, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா பிசிடி. ஓகேங்களா, சோ பாருங்க பி இது கரெக்டா, சி பாத்தீங்கன்னா இது, சோ சி பாத்தீங்கன்னா இங்க வருதா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது அப்படியே இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்ப பாருங்க இந்த இது வந்துருச்சா, இது என்னது சி.
அடுத்து டி அப்படிங்கிறது என்ன, ஒரு முக்கோணம். அப்ப டி இங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ பாருங்க பிசிடி மூணும் சேர்ந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அதாவது சமபக்க முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுது. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ ஏ வர்ற இந்த இது எடுத்தோம்னா ஏபி சேர்ந்து ஒன்னு ஃபார்ம் பண்ணாது, ஏபி மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும், எக்ஸ்ட்ரா இது இருக்கிற வராது இல்லையா? சோ அப்ப இதுவும் வராது, அப்ப இதுவும் வராது. ஓகேவா? சோ அப்ப பிசிடி அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை முழுசா ஃபார்ம் பண்ணுது. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரையாங்கிளையும் கேட்கலாம், ஸ்கொயரையும் கேட்கலாம், ஏன் ரெக்டாங்கிளை கூட கேட்கலாம். பட் நமக்கு என்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும், அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை அந்த தெளிவா அந்த இமேஜ் எல்லாமே பார்த்து நம்மளால எந்த மூணை மெர்ஜ் பண்ணி அந்த இமேஜ், அவங்க கேட்கிற இமேஜ் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து ஒரு மாடல். ரெண்டாவது மாடல் பாதி கொடுத்து பாதி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாதி கொடுத்து பாதி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே ஈஸி. இந்த மாடலை விட இது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த பாதியை நீங்க ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இல்லையா, ஒரே ஒரு அவுட்லைன் மட்டும் தான் போட போறீங்க. அந்த அவுட்லைனை போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கத வச்சு நம்ம பேப்பரை திருப்பி பார்த்தே ஆப்ஷன்ல இருக்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரிதான் உங்களுக்கு இன்னொரு மாடல் இல்லையா? ஸோ ஏன்னா இன்னொரு மாடல் பாதி பாதியா தான் கொடுத்துருக்கும் போது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். பேப்பரை திருப்பி பார்த்தாலே நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும், அதை வந்து ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் தான் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கம்ப்ளீஷன். இதோட பாத்தீங்கன்னா இந்த டாபிக் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற டாபிக் ஃபுல் ஆகுது. மொத்தமாவே 3 மாடல் தான். ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் என்ன வேணும் அப்படின்னா எதுவா இருந்தாலுமே குயிக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 1/4 மணி நேரம் இந்த வீடியோ வருது அப்படின்னா இந்த வீடியோவை தெளிவா நீங்க ஃபுல்லா பார்த்துட்டாலே போதும், ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற அந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து மெசேஜ் பண்ணுங்க, எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.